தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க என்ன வழிபாடு செய்யணும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? தீராத பிரச்சனைகளை தவிக்கிறவங்க, திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வாழ்க்கையில் எனக்கு தோல்வி மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான விரதம் தான் இந்த வழிபாடு. இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இனிதே நடக்கும். பல மாற்றங்கள் நிகழும், அதிசயங்களை நிகழ்த்தி தருவார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முருகப்பெருமான் தான். என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் தான். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இன்றைக்கி அதோட இன்னொரு பெருமையை நான் சேர்த்து சொல்ல போகிறேன். கவனமாக பார்த்துட்டு வாங்க. சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானுக்குரிய ஒரு திதி தான். பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். அது என்னங்க வார விரதம்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை நினச்சி விரதம் இருக்கிறது. நட்சத்திர விரதம்னா கார்த்திகை நட்சத்திரத்து தன்னைக்கு முருகனை நினச்சி விரதம் இருக்கிறது. மற்றும் சஷ்டி திதி அதுதான் முருகனுக்கு உரிய விரதம். இந்த சஷ்டி திதியில் நீங்கள் வளர்பிற சஷ்டி, தேய்பிற சஷ்டி அப்படின்னு 2 சஷ்டி இருக்குது. இந்த சஷ்டி திதியில் வளர்பிறையில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பணம், செல்வம் எல்லாமே உங்கள்கிட்ட வளர்ந்துக்கிட்டே போகும். தேய்பிற சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட கோரிக்கையை சொன்னாலே போதும், முருகப்பெருமான் உங்களுக்கான வேண்டுதலை நிச்சயமாக அருள்வார். அதுவும் தேய்பிற சஷ்டி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டாலே போதும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். தேய்பிற சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமான் முன்னாடி சுத்தம் செஞ்சு அலங்கரித்து வச்சுக்கோங்க. முருகர் படம் அப்படி இல்லைன்னா விக்கிரகத்துக்கு முன்னாடி 2 வாழைப்பழங்களை சின்ன தட்டில் வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பழத்துக்கு நடுவில் ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. பஞ்சாமிர்தம் அப்படின்றது முருகனுக்கு எவ்வளோ பிரியமான அபிஷேக பொருளோ அதே மாதிரி தான் இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். நெய் விளக்காக இதை ஏற்றது ரொம்பவே சிறப்பு. இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் ஏற்றலாம். இருந்தாலும் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிற சஷ்டி அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லப்படுது. இந்த விளக்கை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதியில் அதே போல் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதிக்குள்ளே நீங்கள் முதல்ல வேண்டின வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிடும். இந்த விளக்கை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றி வச்சுட்டு வாங்க. வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துகிறத நீங்கள் கண்கூட காணலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக விரதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மேலே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்க முருகப்பெருமான் அருள்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பதிவில் சொன்ன மாதிரி சஷ்டி திதி அன்னைக்கும் கிருத்திகை நட்சத்திர நாள்லேயோ செவ்வாய்க்கிழமையிலையோ இப்படி முருகனுக்குரிய நாட்களில் இந்த மாதிரி விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும். முக்கியமாக சஷ்டி திதியில் இப்படி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக தேய்பிற சஷ்டியில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.